எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை நடவு பண்ணியிருந்தோங்க. அதை அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். சரி, இதை விவசாயமாக எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி ஒரு வீடியோ போடலான்ட்டு இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேங்க. இப்போ புதுசாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். புதுசாக இந்த விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்திடுங்க. செலவு கொஞ்சம் கம்மியாக ஒரு 45 to 50 நாளில் ஒரு அறுவடை எடுக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மல்லி விவசாயத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுமே இந்த டைம் கொஞ்சமாக தாங்க போட்டிருக்கோம். அதாவது ஒரு 45-50 நாளில் இதை பிடுங்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் ஏதாவது விதைச்சி விட்டு ஓட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி கம்மியாக தான் நடவு பண்ணியிருந்தோம். இதை எப்போ நடவு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பங்குனி, சித்திரை இந்த மாதிரி ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் நடவு பண்ண வேண்டாங்க. அப்போ உங்களுக்கு முளைச்சிது அப்படின்னா கூட பார்த்திங்கன்னா கருகி போயிடும். மற்ற எல்லா மாதமுமே நம்ம நடவு பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மழைக்குமே தாங்காதுங்க. இப்போ இது நடவு பண்ணும்போதே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் மஞ்சள் கலரில் லைட்டாக இருக்கும், பார்த்திங்கனாலே தெரியும். இதுவே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மழை பெஞ்சு நம்ம இந்த சொட்டு நீர் பெட்டெல்லாம் இல்லாமல் பாத்தியில் நடவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா உடனே நீத்து போயிருக்குங்க, தாங்காது. பெட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு இருக்குதுங்க. அதுவுமே ரொம்ப பெஞ்சுது அப்படின்னா அந்த அளவுக்கு தலை நல்லா வராது. மல்லி விவசாயம் பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நல்லா 2-3 உழவு ஓட்டி ரொட்டாவற்றெல்லாம் போட்டு கட்டி இல்லாமல் காட்டை நைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தொழு உரம் அந்த மாதிரி ஏதாவது போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை டிஏபி அந்த மாதிரி அடியுரம் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா விதைகள் வாங்கணுங்க. இலைக்கு பயன்படுத்துறது ஹைப்ரிட் சீட்ஸ் தாங்க. நம்ம போட்டிருக்கிறது ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிற சீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஒரு ஏக்கராக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ அந்த மாதிரி தேவைப்படுங்க. கொஞ்சம் கூட குறைய பிடிக்கலாம். ஏன்னா சில மல்லி சின்னதாக இருக்கும், அப்புறம் அதிகமான எண்ணிக்கையில் போடுவோம். சில மல்லி பெருசாக இருக்கும். அதனால் விதைச்சி விட்டு ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம ஒரு 7-8 கிலோ அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கையில் தாங்க நடவு பண்ணுறது, இலைக்கு பயன்படுத்துறது அந்த அளவுக்கு விதைச்சி விட்டு ஓட்டுறதில்லை. இந்த மாதிரி சீராக பார்த்திங்கன்னா நடவு பண்ணிக்கிறோம். நடவு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 அடி இருக்கிற மாதிரி நம்ம நடவு பண்ணியிருக்கோங்க. நவ்வாழை விதையாக எடுத்து 1/2 அடி கேப்பில் நம்ம நடவு பண்ணியிருக்கோம். இது 3 அடி பெட்டு சொட்டு நீரில் நடவு பண்ணியிருக்கோங்க. நடவு பண்ணதுக்கப்புறமா தண்ணி எடுத்து விட்டுணுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 நாள் கழித்து நம்ம உயிர் தண்ணி மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 7-8 நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும். சில கிளைமேட்டில் கொஞ்சம் லேட்டாக முளைக்கும். முளைச்சி ஒரு 15-20 நாளில் களை வரும்போது களையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உரம் கொடுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு உரம் போட்டாலே போதுங்க நம்ம 20 நாளில். ஏன்னா உங்களுக்கு 45 to 50 நாளில் இது எடுக்கிற ஸ்டேஜுக்கே வந்துடும். அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு உரம் போட்டாலே போதும். நம்ம NPK உரம் தாங்க. நீங்கள் ஒரு 10க்கு 26 அந்த மாதிரி ஏதாவது ஒரு உரம் போட்டாலே போதும். அதுக்கப்புறம் அந்த 45-50 நாளைக்கு முன்னாடி எடுப்போம் பார்த்திங்களா, அந்த எடுக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டானிக் அடித்து விட்டீங்க அப்படின்னா தலை நல்லா இருக்குங்க. இதில் நோய் தாக்குதல் அப்படின்னா உங்களுக்கு பேன் மாதிரி வருங்க. அந்த இலைகள்லாம் சுருண்ட மாதிரி தெரியும் பார்க்கும்போதே. அதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையாக அந்த சாம்பா மாதிரி இந்த மாதிரி இலைகளில் மாற்றம் தெரியுது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பார்த்து மருந்தடிச்சு விடணுங்க. அதுக்கப்புறமா நம்ம எந்த வெள்ளாமை வச்சோம் அப்படின்னாலுமே கொஞ்சம் மாற்றி வெள்ளாமைகளை வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வருங்க. ஒரே இடத்துல திரும்ப ஒரே வெள்ளாமையை வைக்கும்போது சில நோய் தாக்குதல் பார்த்திங்கன்னா அதனாலையுமே வரும். அந்த மாதிரி மல்லியில் கூட பார்த்திங்கன்னா சில டைம் நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சரியாக வராது. இந்த கருப்பு புள்ளி மாதிரி வர்றது, கொஞ்சம் காஞ்ச மாதிரி, இந்த மாதிரி வைரஸ் பிரச்சனை மாதிரி ஒரு சிலது வருங்க. இது எல்லா வெள்ளாமைக்குமே பார்த்திங்கன்னா பொருந்தும். நம்மளதுமே கொஞ்சம் தொடர்ந்து வச்சதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில நேரம் வரும். இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த தலை லேசாக ஒரு மாதிரி மாறி இருக்குங்க. இது கடைசி இந்த 4 நாளைக்கு முன்னாடி சேஞ்ச் ஆனதுங்க. கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளாமைகளை மாற்றி வைக்கலாங்க. தண்ணியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக விட்டுட்டே இருக்கக்கூடாதுங்க. அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஈரங்காய விட்டாலே சரியாக இருக்குங்க. நம்ம இப்போ இந்த தலை எடுக்கும்போது கிலோ 40 ரூபா அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா 70-80 வரைக்குமே போயிட்டு இருந்ததுங்க. நம்ம கம்மியான அளவு தான் நடவு பண்ணியிருந்தோங்க. அதுவே எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஒரு 400 கிலோ தாங்க வந்துச்சு. இன்னுமே அதிகமாக வந்திருக்கணும். ஒரு சில இடங்கள்லாம் அந்த மழை பெஞ்சதால் சரியாக வளரலைங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். மற்ற எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வந்திருந்தது அப்படின்னா இன்னுமே ஈல்டு அதிகமாக வந்திருக்கணும். நம்ம ஒரு ஏக்கர் வைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா 10 ரூபா 15 ரூபாயே தாண்டாதுங்க. இந்த இத்தினூண்டு வச்சுருக்கும்போது ரேட் இந்த அளவுக்கு இருக்குது. ஒரு ஏக்கரெல்லாம் வச்சு தலை நல்லா வந்துச்சு அப்படின்னா இந்த ரேட்டுக்கு விற்றாலே நல்ல லாபமாக இருக்குங்க. ஒரு ஏக்கராக்கு மகசூல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 6-7 டன்னு நம்ம எடுக்கலாங்க. இப்போது லாபம் அப்படிங்கிறது இப்போ சொன்ன மாதிரி ரேட்டு பொறுத்து தாங்க. இப்போ 40 ரூபாய்க்கு விற்றுருக்கு. இதுவே நமக்கு 5 ரூபாய்க்கு விற்கலாம், 10 ரூபாய்க்கு விற்கலாம், 100 ரூபாய்க்கு மேலேயுமே விற்கலாங்க. அந்த ரேட்டை பொறுத்து நமக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். இதில் முக்கியமான விஷயம் அப்படின்னா நம்ம விற்பனையை சொல்லலாங்க. நம்ம ஏக்கர் கணக்கில் பண்ணும்போது நீங்கள் வியாபாரிகளுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வியாபாரிகள் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து அவங்க எடுக்கிற மாதிரி இருந்து அதெல்லாமே பார்த்துட்டு தான் நீங்கள் ட்ரை பண்ணணுங்க. நம்மக்கிட்ட கமெண்டில் நிறைய பேர் கேட்குறீங்க வியாபாரிகள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வியாபாரிகள் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அங்கங்கே பக்கத்துலேயே தாங்க எடுப்பாங்க. லாங்கெல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. இப்போ பக்கத்துலேயே இருந்தால் கூட அவங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இலையத்தான் ஃபஸ்ட்டு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே இல்லை அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக வருவாங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் எடுப்பாங்க.
அவங்களுக்குமே ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா வண்டி வச்சுருக்காங்க, அதுக்கு வந்து தேவையான செலவு வரும். அதுக்கப்புறமா ஆட்களுடைய நேரம் பார்த்திங்கன்னா லாங்கில் வந்துட்டு போகும்போது அவங்களுக்கு அதுலேயே அதிகமான நேரம் வந்து போயிடும். அதெல்லாமே யோசித்து தான் அவங்க ஓரளவுக்கு பக்கத்தில் பார்த்து எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நடவு பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நடவு பண்ணுறீங்க அப்படின்னா குறைவான அளவில் வந்து எந்த வெள்ளாமையாக இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மல்லி விவசாயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி போட்டிருந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் வந்து நம்ம அதிகமான அளவு நடவு பண்ணியிருப்போம். பார்க்குறதுக்கு இன்னும் கிளியராக தெரியுங்க உங்களுக்கு. அந்த செடிகளெல்லாம் வீடியோ எடுக்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நடவுள் இருந்து அது வளர்ந்தது எல்லாமே அழகாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.